வாழைக்காயில ஒரு காரக்குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு வாழைக்காய இந்த மாதிரி துண்டு துண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் சின்ன வெங்காயம், ஒரு பாதி தக்காளி, அதுக்கப்புறம் கொஞ்சம் பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, பூண்டு தட்டி வச்சுருக்கிறேன், ஒரு 4 பல் பூண்டு, கொத்தமல்லி தழை எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இந்த வாழைக்காயை என்ன பண்ணுறோன்னா, ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கிட்டு அதில் கொஞ்சம் மிளகாத்தூள், ஒரு அரை டீஸ்பூன் போட்டிருக்கிறேன் மிளகாத்தூள், கொஞ்சம் சோம்புத்தூள், கொஞ்சம் சீரகத்தூள், கொஞ்சம் உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்ருங்க. கலந்து அந்த மசாலா எல்லா வாழைக்காயிலையும் படுற மாதிரி நல்லா கலந்து அதை எடுத்து வச்சுருங்க. ஒரு கொஞ்சம் நேரம் அது 10 நிமிஷம் ஊறிட்டு இருக்கட்டும். இதுக்குள்ளே நம்ம இந்த மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரை எடுத்து அதில் இந்த வெங்காயம், தக்காளி, கொஞ்சமாக தேங்காய், இது எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. தேங்காய் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு போட்டால் போதும். இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு இந்த நம்ம மசால் தடவி வச்சுருக்கிற இந்த வாழைக்காயை இது மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. வாழைக்காய் சீக்கிரமே வெந்துடும். நல்லா சாஃப்டான உடனே கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் வந்த உடனே இதை எடுத்துட வேண்டியது தான். இந்த மாதிரி வறுபட்ட உடனே இதை எடுத்து வச்சுருங்க. இது இந்த வாழைக்காயை இப்படியே கூட நீங்கள் சாம்பார் சாதம் அல்லது தயிர் சாதத்துக்கெல்லாம் சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். நம்ம ஒரு குழம்பு எப்படி செய்கிறதுங்கிறது தான் பார்க்க போகிறோம். இப்போ மீதி இருக்கிற வாழைக்காயையும் இது மாதிரி வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. வறுத்ததுக்கப்புறம் இன்னொரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அதில் இந்த எண்ணெயை கொஞ்சம் தெளிவாக அந்த அடியில் இருக்கக்கூடிய மசாலாலாம் வராமல் தெளிவாக ஊற்றிட்டு கொஞ்சம் சோம்புத்தூள் போட்டுக்கோங்க. அப்புறம் வெங்காயம், கருவேப்பிலை போட்டு தாளிச்சுக்கோங்க. கொஞ்சம் பூண்டு தட்டி வச்சுருக்கிறத போட்டிருக்கிறேன். அப்புறம் இந்த குழம்புக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லேசாக பெரட்டி விட்டுக்கோங்க. விட்டுட்டு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், குழம்பு மல்லித்தூளும், ஒரு அரை டீஸ்பூன் அளவு மிளகாத்தூளும் போட்டிருக்கிறேன். இந்த குழம்பு கொஞ்சம் காரமாக இருந்தால் நல்லாயிருக்கும். இது கூட இந்த அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்துக்கோங்க. சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. கொஞ்சம் நேரம் மூடி வச்சு கொதிச்சிங்கனாக்கா அந்த மசாலா வாடையெல்லாம் போயிடும். போனதுக்கப்புறமா இதில் நம்ம இந்த வறுத்து வச்சுருக்கிற வாழைக்காயை சேர்த்து அது வேகிற வரைக்கும் கொஞ்சம் டைம் கொடுத்து இறக்கிடணும். அவ்வளோதான். இது வெரைட்டி ரைஸ் கூட எல்லாம் அந்த சாப்பிட்றதுக்கு தேங்காய் சாதம் இல்லை தேங்காய் பால் சாதம் இந்த மாதிரி சாதத்து கூட எல்லாம் இந்த தக்காளி சாதத்து கூட எல்லாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா இது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த குழம்பாவும் அப்படியே ஊற்றி சாதத்தில் போட்டு கூட நீங்கள் சாப்பிடலாம்.